பொறுப்பு இல்லாதவன். வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு இப்பெல்லாம். இந்த லட்சணத்துல இன்டர்வியூக்கு போகாம ரொமான்ஸ் பண்றியா? ஏண்டா லவ் எல்லாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் என்ன செய்வேன்? இன்டர்வியூ போகும்போது நேர்ல வந்துட்டா. நான் ஏற்கனவே ஒரு பேங்க்ல மேனேஜர்னு போய் சொல்லியிருக்கிறேன். சினிமாவுக்கு போலாம்னு சொன்னேன், போயிட்டேன். இவன் இன்டர்வியூ போய் கோட்டை விட்டான், நீ போகாமே கோட்டை விட்ட. எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, நீ எப்படி கோட்டை விட போற? ஆல் தி பெஸ்ட். சரியான அவசரம். யார் பண்ணி? ஓஹோ, இன்றைக்கு வந்த பையனா? போய் உட்கார். சரிங்க. என்னப்பா மணி 12 ஆச்சு, நீ யாரையும் கூப்பிடல? இனிமே எங்க கூப்பிட போறாங்க? ஐயாவுக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்து டெலிபோன்ல வேலை போட்டு கொடுத்தாச்சு. நீங்க எல்லாம் போகலாம். நான்சென்ஸ். இன்டர்வியூக்கு வந்திருக்கிறதே நாங்க 5 பேர். எங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு கொடுக்காம இன்னொருத்தருக்கு எப்படியா கொடுத்திருக்க முடியும்? அனாவசியம் பேசாத. போனா போ. அவ்வளவு சுலபமா போக மாட்டோம். பார்க்க வேண்டியவரை பார்த்துட்டு கேட்க வேண்டியதை கேட்டுட்டு போறேன். யோ, ஏய் போமேன். நீங்க செய்யறது நியாயமா இருக்கா சார்? யாரு பண்ணி? ஏன் இப்படி சத்தம் போடுற? என்னன்னா சார், காலையில 9 மணில இருந்து நாங்க 5 பேரும் இன்டர்வியூக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா வேற யாருக்கோ வேலை பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களா? என்ன சார் அர்த்தம்? இன்டர்வியூக்கு வந்திருக்கிற பையன்கள் ஒருத்தனா நீ? ஒரு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு போன்ல வந்தது, அதனால அந்த ஆளுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். யூ கேன் கோ. ஓகே. நீங்க எல்லாம் படிச்ச முதலாளிங்க, பெரிய மனுஷங்க. எங்களை மாதிரி வேலை இல்லாத பட்டதாரிகள் இன்டர்வியூ கூப்பிடுறது, நாங்க ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் வேண்டிட்டு ஏதோ எங்க வறுமையே நீங்க போற மாதிரி ஒரு நம்பிக்கையில வரோம். நீங்க என்னடான்னா ஒரு மரியாதைக்கு உள்ள கூப்பிட்டு ஒரு கேள்வி கூட கேட்காம யூ கேன் கோன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? சார் எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் நான் படிச்ச படிப்புக்கு மரியாதை கொடுக்க வேணாம்? யங் ஜெனரேஷனுக்கு நீங்க செய்யற தோண்டு இதானே? மனசாட்சிக்கு இன்னொரு பேர் தான் காந்தி. அதை இங்க வச்சிருக்கீங்க, அது உங்க டேபிள்ல. இன்டர்வியூ நடத்துறாரா? இன்டர்வியூ இஸ்திரி போடு. ஆமா, இப்பெல்லாம் என்னையா நீ சட்டைக்கு கஞ்சி போடுற? சாதாரணமா சட்டையெல்லாம் கிழியும், பின்னாடி முறை முறைன்னு நொறுங்குது. அப்புறம் என்ன சார் பண்ணீங்க? என்ன செய்ய முடியும்? தண்ணியில கலந்து ஏழை பசங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊத்துனேன். நீங்களும் கோவிச்சுக்காதீங்க சார். நான் ஏற்கனவே ஒரு கஞ்சல்ட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு அது? சார், அதோ அந்த கஞ்சமா அப்புறம் வந்துகிட்டு இருக்கான் சார். என்ன செய்ய போறானோ? அது யாரு அப்படிப்பட்ட? என்ன பாக்குறீங்க? ரோட்ல நடந்தா கழுத செருப்பு தேய்ச்சி போகுதா? இல்ல பாண்டியா நடக்குது. உங்க புண்ணியத்துல நல்லா நடக்கு. உருப்படிகளுக்கு என்ன வாங்குற? வேட்டிக்கு 50 பைசா, சரி. சட்டைக்கு 50 பைசா, சரி. ராயருக்கு 25 பைசா. ஆமா, கைகுட்டுக்கு என்ன வாங்குற? ஓசி. ஓசி தான் நமக்கு வேணும். இதை பிடி. இதுல 25 கைகுட்டை ஒரு 100 இருக்கு. ஏன் முதலாளி, நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரியல கேட்க வேண்டியதானே, அதனாலதான் கேக்குறேன். பெரிய பங்களா இருக்கு, 3 கார் இருக்கு, ஏன் அந்த கார்ல வரக்கூடாதா? பெட்ரோல் விஷஜுர மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. கழுத கார் எதுக்கு? கார் இருக்குல்ல, நடந்தே வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், டாக்டருக்கு செலவு மிச்சம். என்ன ஒரு அரை வெக்கைய போட்டு கழுத புழைய போட மறந்துட்டேன். ஒரு 10 பைசா தரியா? போகும்போது போட்டுக்கிட்டே போறேன். இல்லையா? சரி, கடை வாங்கிக்க வேண்டியதான். சார் என்ன வேணும்? மூக்க சிந்தணும். இப்படி ஒரு கஞ்சனா சார்? பெரிய கோடீஸ்வரன் சார். இப்படி ஒரு கஞ்சனா? ஆச்சரியமா இருக்கு. நான் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா. அவன் கட்டி இந்த அழுக்கு வேட்டிய பாத்தியா? அட்லீஸ்ட் திருப்பியாவது கட்டி இருக்க வேண்டாம்? பிரயோஜனமே இல்ல. அந்த பக்கம் அதை விட அழுக்கு. வேட்டிக்கு என்ன 3 பக்கமா இருக்கு? அவங்கிட்ட இருக்கிற காசு நம்ம கிட்ட இருந்தா ஓஹோன்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இப்படி செஞ்சா என்ன? என்ன? அவன் கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட புச்சாலித்தனம் இருக்கு. உன்னையும் சேர்த்து சொல்றியா? சரி, என்கிட்ட மட்டும் இருக்கு. அதை உபயோகிச்சு அவங்கிட்ட இருக்கிற பணத்தை கறந்துடலாமா? கறக்கிறதுக்கு அவன் என்ன பணத்தை மடியிலே கட்டி வச்சிருக்கா? எந்த பேங்க்ல எந்த லாக்கர்ல பணத்தை எல்லாம் வச்சு பூட்டி வச்சிருக்கானோ யாருக்கு தெரியும்? எங்க வச்சா என்னடா? கொஞ்சம் மூளையை செலவச்சா பணத்தை வாங்கிடலாம். ஆமாண்டா, ஆமா. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவனுக்கு ஒரு மொட்டை கடதாசி ஒண்ணு எழுதிடுறோம். ஓகே? டேய், பைத்தியக்காரத்தனமா பேச. எது பைத்தியக்காரத்தனம்? படையா, கஞ்சனுக்கு எப்போதுமே உயிர்னா வெள்ளண்டா. அந்த உயிர் நாம டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, கண்டிப்பா அவன் கஜானா திறந்துரும். டேய்,
இதெல்லாம் வம்பள போய் முடியும். மாட்டுட்டுமே, பம்புனா நீ காப்பாற்ற மாட்டியா? அதானே உன் கேரக்டர். அதோட நம்ம என்ன நிஜமாவே அவன் உயிருக்கு ஆபத்து தர போறோம்? ஒரு மிரட்டல் தானே. நூலை கட்டி மலையை இழுப்போம். வந்தா மலை, போனா நூலு என்னன்ற. அது சரி, எப்படா லெட்டர் எழுதுறது? பிள்ளையாட்சி போட்டு அன்புள்ள சபாபதி அவர்களே, நலம் நலமறியாவா உபயோக சொல்லுபடி மூதேவி கதையா கேக்குற. இது மிரட்டல் கிட்டதாச்சிரா. ஆரம்பமே பயங்கரமா இருக்கணும். ஜெய் பூலாம் தேவி அதிலே ஆடி போடுவோம். அப்புறம் மேட்ரு. அன்புள்ள கஞ்ச சபாபதி அவர்களே, இக்கடிதம் கண்டவுடன் நாளை மாலை 5 மணிக்கு முட்டுக்காட்டில் உள்ள ஆலமரத்தடியில் 50,000 ரூபாய் செலவு நோட்டாக. நானே செலவுக்கு ஓசி போட்டு இருக்கேன். இல்ல செலவு நோட்டு வேற கேக்குதோ? செலவை நோட்டாக வைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் 6 மணிக்குள் உன் உயிர் உன்னிடமிருந்து பறிக்கப்படும். உயிர் பறிக்கப்படுமா? உயிர் பறிக்கப்படும். உயிர் மேல் ஆசை இருந்தால் உடனே பணத்துடன் புறப்பட்டு வா. இந்த மிரட்டல் கடிதம் பற்றி போலீசுக்கு புகார் செய்ய முயன்றாரோ, பாதுகாப்புக்கு யாரையும் அணுகினாலோ உன் கழுத்து உடனே நெரிக்கப்படும். இப்படிக்கு 3 கில்லாடிகள். 3 கில்லாடிகள். பேர புதுசா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, இது ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இது ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் காப்பாற்றேன், நான் காப்பாற்றேன், கடவுளே கடவுளே, இதை காப்பாத்து, காப்பாத்து, காப்பாற்றேன், 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 தாயக்கூடாது, தாயக்கூடாது. என்ன மாமா, என்னாச்சு? ஏன் இப்படி மார்கழி மாசத்து குளிர் மாதிரி உடம்பெல்லாம் இப்படி நடங்குது? வாடா சந்திரா, இந்த கடுதாசி படிச்சு பாடுறா. என்ன மாமா இதெல்லாம்? யாரோ 3 கில்லாடிகளா மொட்டை கடுதாசி எழுதிருக்கானுங்கடா. நாளை சாயந்தரம் 5 மணிக்குள்ளார 50,000 ரூபாய் பணத்தோட வரணுமா? இல்லன்னா 6 மணிக்குள்ள கழுத்தையே நெரிச்சு கொண்டுடுவேங்கிறானுங்க. இதுக்கு போய் நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? இருக்கவே இருக்கு போலீஸ். போலீஸா? ஐயோ வேண்டாம். போலீஸுக்கு போன் பண்ண நினைச்சாலும், பாதுகாப்புக்கு யாரை அணுகினாலும் அந்த ஸ்பாட்லயே கொலை பண்ணி விடுவேங்கிறாண்டா. மாமா, இந்த லெட்டர் விஷயத்தை மறந்துட்டு தைரியமா இருங்க மாமா. நீங்க பயப்படாதீங்க. பணம் வரலைங்கிற ஆத்திரத்துல என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன்? இந்த பாருங்க மாமா, அனாவசியமா இந்த மாதிரி முட்டை கடுதாசில முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எவனோ வேலை வெட்டி இல்லாதவன் உங்களை மிரட்டி இருக்கிறான். ஒரு ஆம்பளையா லட்சணமா தைரியமா இருங்க மாமா. எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நீ இருப்பேனா? நான் இருப்பேனா? என்னடா இது 2 மணில நிக்கிறோம், கஞ்சனையும் காணும், பணத்தையும் காணும். இந்தடா, இது உன் பங்கு, இது என் பங்கு. போங்கு. ஆமா, இங்க ஒரு கிரவுண்ட் என்ன வேலை? வெறுப்பேத்திரியா? ரோம் 10 எறும்போது நீரோமன்னா ஃபிடில் வாசிச்சானோ. அட போடா, ஹீரோ ஃபிடில் வாசிச்சது சகிக்காம தான் ஜனங்களே ரோமுக்கு தீ வச்சாங்க. பிரபு, எனக்கு வர ஆத்திரத்துல என்னடா செய்வ? ஃபிடில் கத்துப்பேன், வேற என்ன செய்வேன்? நான் போட்ட பிளான் எல்லாம் போச்சே. 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த கஞ்ச என்ன காதல பூவா வச்சிருக்கான். ஏய், இதெல்லாம் மறந்துட்டு உழைச்சு சம்பாதிக்க வழி பாருடா. இனிமே நான் நிறைய உழைக்கணும்பா. ஏன்னா அந்த பணம் வரப்போகுது நம்பி நான் மார்வாடி கிட்ட எல்லாம் கடன் வாங்கிட்டேன். எனக்கு அந்த திலீப் நினைச்சாதான் எரிச்சலா இருக்குது. நாம 2 பேரும் இங்க கணப்பொறுப்பா காத்துட்டு இருக்கோம்ல, அவன் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அந்த பொண்ணோட சுத்திட்டு இருப்பான். ஒரு சமயம் நம்ம லெட்டர் கிடைக்கலையோ என்னமோ. கரெக்ட், அதான்டா. ஏன்னா அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணது அந்த மடையன் திலீப் தானே. அவன் ஸ்டாம்ப நாக்குல தடவி இருப்பான், அப்படியே விட்டுருப்பான், பாக்ஸ மட்டும் கவர்ல போட்டிருப்பான். நாம ஒண்ணு செய்வோமா? திருப்பு நாக்க வலிச்சு. ஐயே, அது இல்லடா, நேரா அந்த கஞ்ச வீட்டுக்கு போய் அவனை நேரடியாவே மிரட்டலாமா? செய்வோம், நீ போய் கேளு. அவன் கஞ்சன்னா நான் கோழடா, கூட வாயன். சரி வா. என்னடா இது, கஞ்ச வீட்டு வாசல கும்பல், போலீஸ் வேனு. என்னன்னு விசாரி. ஏன் சார், என்ன கூட்டம்? ஏதோ கொலை நடந்தது. கொலைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நிரபராதி நீதிபதி ஜஸ்டிஸ் கோபிநாத். யார கொலை பண்ணிட்டாங்க? எனக்கு என்ன சார் தெரியும்? நானும் உங்க மாதிரி தான். அந்த வேலைக்காரன் வர்றான், அவனை கேட்டா தெரியும். இன்ஸ்பெக்டர் உள்ள விசாரிச்சிட்டு இருக்காரு, யாரும் உள்ள விட வேணாம். நல்லா இருக்கீங்களா? என்னன்னா நம்ம வீட்டுல இப்படி படுத்தப்படாதீங்க, வாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க. என்னங்க இது போலீஸ்? அது எப்படிங்க சொல்லுவேன்? என் உயிர் உயிரான எஜமான எந்த படுபாவையோ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க. கொலகாரனை பிடிச்சிட்டாங்களா?
போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஏதோ பாத்துட்டு இருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த லெட்டர் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த கூட்டத்துல பேசுறது கேட்டுட்டு சொல்றான். டேய் சொதப்பல். ஆமா, யாரோ 3 பசங்க எழுதின லெட்டர் கடைதாசி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ? டேய் டேய் மகேஷ்,